கை நிறைய மருதாணி இருக்கும்போது யாராவது வந்து வாயில சாப்பாடு விட்டாங்கன்னா அப்படியே சூரியவம்ச கதை தான் ஞாபகம் வரும். ஒரே பாட்டில் முன்னேற முன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிடுவோம். இன்னைக்கு நம்ம பிறந்த நாளை கொண்டாடியாச்சு பார்த்துக்கோங்க. நைட்டோட நைட்டா ஸ்டேட்டஸ் வேற போட்டுட்டேன். பிள்ளைங்க பூரா வந்து விஷ் பண்ணதை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளோ தம்பி தங்கச்சிலாம் வந்து எவ்வளோ அன்பா விஷ் பண்ணீங்க. எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. என் தங்கச்சி தான் சேலை வாங்கி கொடுத்து அவட்ட போய் ஆஃபீஸ்ல காமிச்சிட்டு நல்லா இருக்காடி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே பிள்ளைங்களை கூட்டிட்டு நம்ம திருச்செந்தூரை பார்த்து கிளம்பிட்டேன். எல்லாரும் அம்மா அப்பா வீட்டுக்கு போவாங்க, இல்லாதவங்க நினைச்சவங்க அப்படியே முருகா அப்படின்னு சொல்லி அவரை பார்க்க கிளம்பிட்டேன். நம்ம வாங்கிட்டு இருந்த பூக்கடையில வந்து பூ மேல ஒரு பட்டர்ஃபிளை உட்காந்து சிம்பாலிக்கா முருகர் என்ன சொல்லுதாரு, ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கூட்டமே இல்லையா, நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்துக்கோங்க. பிள்ளைங்களே இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் போட்டு கூட்டு போயிட்டேன், அது வேற விஷயம். ஆனா எனக்காக ஒத்தையில தனியா போயிட்டு முடியாது இருந்தீங்களா, வாங்க பிள்ளைல அப்படின்னு கூட்டு போயிட்டேன். அப்புறம் நம்ம வெளியே வந்தோடனே ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, நம்ம அக்கா மாதிரிலாம் பார்த்து விஷ் பண்ணிட்டு நம்மளுக்கு இன்னைக்கு ஹோட்டல் போயே ஆகணும், கண்டிப்பா சாப்பாடு வாங்கியே தந்தாகணும்னு சொல்லி என்னை கூட்டு போய் பாதி வெளியிலேயே வண்டி அனுப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி இன்னைக்கு வேற லெவல் ஹாப்பி தான் பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். தேங்க்ஸ் ராஜி.